சேக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பார்த்து பேசிட்டு இருக்கேன். அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அரசியல் தெரியாத ஆட்கள் கூட அரசியல் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப தீவிரமா இருக்கு உண்மையா. எனக்கு பொதுவா இந்த திமுகவும் பாஜகவும் எனக்கு செட் ஆகாது. ஆனா இப்ப சமீபத்தில் நடந்த எலெக்ஷன் வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், பஞ்சாப்லயா இருக்கட்டும், இங்கதான் பாஜகவுடைய அரசியலை பார்த்து நான் வியந்து போனேன். என்னடா இப்படியெல்லாம் பண்றீங்க, இப்படியெல்லாம் கூட அரசியல் பண்ணலாமான்ற அளவுக்கு நான் வியந்து போனேன். ரொம்ப புதுசா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்ம தமிழ்நாட்டு ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா தாவேகா 108 சீட்டுகளை ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த சைடு திமுகவும் தோத்துட்டாங்க, அண்ணா திமுகவும் தோத்துட்டாங்க. திமுக எதிர்கட்சியா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ஆளுநர் விஜய் அவர்களை சிஎம் ஆக விடமாட்டாருன்னு சொல்லி ஒரு 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 குரல் எழுப்பப்பட்டு இருக்கு. இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுக்குறாங்க. விஜய் ஆட்சி அமைக்கட்டும், அவர் விடுங்கன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கலந்து போயிட்டு ஒட்டுண்ணி மாதிரி இப்போ தாவேகா கூட ஒட்டிக்கிட்டு இப்போ போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல நான் திமுகவுடைய அந்த ஓஜி பாலிடிக்ஸை பார்ப்பீங்கன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அதை நான் இப்போ பார்க்குறேன். திமுக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவதூறு அரசியலோ இல்லை இந்த மாதிரிலாம் கையில் எடுக்காம, நீ எங்கே போனாலும் என் கடைசியில் என் காலடிக்கு தானே வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை ஒன்று திமுக பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஏடிஎம்கே சைடோ இல்லை அந்த என்டிஏ கூட்டணி பக்கமும் போகாமல் எனக்கு பிஜேபி எதிர்ப்பு நிலையில நான் இருக்க போறேன், ஸோ அதுக்கு எனக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி காங்கிரஸ் வாங்கன்னு கூப்பிட்டு காங்கிரஸை உள்ள எடுத்துக்கிட்டாரு. காங்கிரஸை உள்ள எடுத்ததுக்கு அப்புறமும் இப்போ ஒரு 5-6 சீட்டு தேவைப்படுது. இந்த சூழல்ல விசிகாவுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இடதுசாரி ஆட்களுக்கும் மெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்ககிட்ட ஆதரவு கேட்குறாங்க. அப்புறம் அந்த ஐயுஎம்எல் கட்சி, முஸ்லீம் இயக்க கட்சி இருக்குல்ல, அவங்கக்கிட்டையும் ஆதரவு கேட்டு மெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளை அனுப்பி பேச விட்டுருக்காரு விஜய் அவர்கள். அப்படி பேசும்போது எல்லாருடைய வார்த்தையும் என்னவா இருக்குன்னா, நாங்க ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதுதான் செய்வோம், ஸ்டாலினுடைய முடிவு தான் எங்க முடிவு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. என்னதான் களத்துல விஜய் அவர்கள் திமுக தீய சக்தின்னு சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு அந்த தீய சக்தியினுடைய ஆதரவை கேட்டுதான் இன்னைக்கு விஜய் நிக்கிறாரு. காங்கிரஸ் 5 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த தீய சக்தி என்று சொல்லப்படக்கூடிய திமுகவுடைய ஓட்டுனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி இது விசிகவும் அப்படிதான், அங்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்படிதான். அதாவது திமுக ஓட்டுங்கிறத தாண்டி விசிகாவுக்கே ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இவங்கெல்லாம் விஜய் வேணாம், பாஜக வேணாம் அப்படின்னு சொல்லி விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஸோ இப்போ இந்த ஆதரவை நாடிதான் இன்னைக்கு விஜய் போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுலயும் விசிகா சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, விஜய்க்கு ஆதரவு வேணும்னா நேரடியா எங்கிட்ட கேட்க வேண்டியதானே. ஒரு கட்சி தலைவர்னா எங்க கட்சி தலைவரை மீட் பண்ணி நேரடியா கேட்டிருந்தாங்கன்னா நாங்க ஏதாவது முடிவு எடுப்போம். அதை விட்டுட்டு மெயில் அனுப்புறேன், தூது அனுப்புறேன்னு சொல்லி யாரையோ எங்களுக்கு தூது அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கட்சி தலைமை தான் பொறுத்திருந்து அவங்க பதில் சொல்லுவாங்க. நாங்களும் வெயிட் பண்றோம், கட்சி தலைமை எது சொன்னாலும் அதன் வழி தான் நாங்கள் நடப்போம்னு இந்த சைடு இடதுசாரிகளும் விசிகாவும் ஒரே வார்த்தையை ஒரே பதில சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் நான் ஆள் அனுப்பி நான் ஆதரவு கேட்கிறேன்ற பேர்ல சிடி நிர்மல்குமாரை கொண்டு போய் கம்யூனிஸ்ட் கட்சிகளை மீட் பண்ண அனுப்புறாரு. எதன் அடிப்படையில சிடி அனுப்புறாருன்னு தெரியல. ஏன்னா சிடி முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் வாதி. இவங்க ஆர்எஸ்எஸ் கோரா எதிர்க்கக்கூடிய நபர்கள். எப்படி இந்த பேச்சுவார்த்தை ஒத்து வரும் நடைபெறும் நமக்கு தெரியல. இந்த சைடு ஐயுஎம்எல் சந்திக்கிறதுக்காக நம்ம ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்களை அனுப்பி வைக்கிறார் விஜய். அருண்ராஜ் போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரோ அந்த முடிவை தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்ல போக, சார் நீங்க ஏதாவது கொஞ்சம் பேசுங்க சார்னு இவங்க சொல்லியிருக்காங்க தாவேகா தரப்புல இருந்து. அதுக்கு ஐயுஎம்எல் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்களே ஸ்டாலின் நேரடியாக பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்ல போக, அருண்ராஜ் சார் நாங்கள் இப்போ பேசுறதுக்கான வாய்ப்பு சரியா இல்லை சார், நீங்களே பேசி கொஞ்சம் ஏதாவது செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு லிட்டரலா திமுகவுடைய காலில் போய் விழுந்திருக்கிறாங்க. இது இதுதான் மாற்று அரசியலாம் தெரியல. உங்களுடைய சுயநலத்துக்காக, உங்களுடைய ஆட்சி அமையணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக நீங்க களத்துல யாரை எதிர்த்தீங்களோ இன்னைக்கு அந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சி அமைப்புன்னு சொல்றது எப்படி மாற்று அரசியல்? எப்படி மாற்று அரசியல்? எனக்கு திமுகவை இந்த 5 வருஷமா எதிர்த்திருக்கேங்க. ஆனா இன்னைக்கு அந்த திமுகவுடைய ஓஜி பாலிடிக்ஸ் நீங்க பாப்பீங்கன்னு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு நான் அதை கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன். நீ எங்க சுத்தினாலும் இந்த அரசியல் அப்படின்ற இந்த தளத்துக்குள்ள விஜய் என் கால் அடிக்கு தானே நிக்கணும்னு இன்னைக்கு ஸ்டாலின் சம்பவம் மேல சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலினுடைய பேச்சை தான்ப்பா நாங்க கேட்போம் அப்படின்னு
இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. விசிகாலாம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதுவும் விசிகாவினுடைய ஆள் ஷானவாஸ் போன்ற ஆட்களும் இன்னும் சில நபர்களும் மிக தெளிவா சொல்றாங்க. இங்க நாங்க எல்லாரும் வந்து ஆளுநரையும் பாஜகவையும் எதிர்க்கிறோம். ஆனா விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் ஆளுநரையும் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. ஒரு கொள்கை உறுதி விஜய் கிட்ட கிடையாது அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த இடத்துல தான் ஐஆர்எஸ் நம்ம அருண்ராஜ் இருக்கல, ரிட்டையர் ஆபீசர், அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, என்ன சார் இந்த மாதிரி நீங்க யாருமே ஆளுநரையும் பாஜகவையும் கேள்வி கேட்க மாட்டீங்க, உங்களுக்காக எல்லா கட்சிகளும் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னதான் சார் உங்க நிலைப்பாடுன்னு கேட்க போக அருண்ராஜ் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, பாயிண்ட் வரட்டுங்க, நேரம் வரட்டுங்க, அப்ப பேசிப்போங்க அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு. எப்படி நீங்க பாஜகவை எதிர்த்து நிக்க போறீங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு கொள்கை இல்ல, ஒரு கோட்பாடு இல்ல, ஒரு உறுதித்தன்மை இல்ல. இங்க இது வாரிசு அரசியல் எதிர்க்கிறீங்க, தீய சக்தி அப்படின்ற கட்சி எதிர்க்கிறீங்க, ஊழல் சக்தின்ற விஷயத்தை எதிர்க்கிறீங்க. இவங்களெல்லாம் எதிர்த்துட்டு திரும்ப யாரை எதிர்த்தீங்களோ அவங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகளை நீங்க ஆதரவுக்கு போய் நிக்கிறதெல்லாம் வந்து கேவலமா இல்ல? லிட்டரலா நீங்கெல்லாம் போய் திமுக காலில் விழுந்து கிடக்குறீங்க, திமுக கிட்ட பிச்சை எடுத்து கிடக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப விஜய் வந்து தெளிவா ஒரு வீடியோ போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் சார் எனக்கு எப்படியா ஆதரவு கொடுங்க சார், நான் வந்து ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லைனா என் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாருன்னா இப்போ சூப்பராக இருக்கும். இப்போ போடுங்க வீடியோவை, இப்போ போடுங்க சார் வீடியோவை, அதுதான் சார் வெயிட்டிங்கு. அதுக்கு தான் சார் வெயிட்டிங்கு. வீடியோ போடுங்க, இல்லைன்னா ஆளுநர் எதிர்த்து போடுங்க. ஆளுநர் அவர்களே, நான் வந்து ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன், எனக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு ஆளுநர் எதிர்த்து ஒரு வீடியோ போடுங்க. எந்த கொள்கை பிடிப்பும் கிடையாது. நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறேன், டேய் பிஜேபி அரசியல் கவனிச்சியாடா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாம் மாப்பிள்ள, எங்கள் ஆளை வந்து சிஎம் ஆக விட மாட்டாரு அப்படின்னா. டேய் அது இல்லைடா, நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் ஜெயிச்ச நேரமாக பார்த்து மத்திய அரசாங்கம் இங்கே தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்கு வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு இந்த பிஎம்ஸ்டி பள்ளி திட்டத்தை வந்து ஒத்துக்கணும், ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தையும் நாங்கள் அமுல்படுத்திட்டோம், தமிழ்நாடு மட்டும் தான் பேலன்ஸு, தமிழ்நாடு அது ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரா. விஜய் இதை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா விஜய் வந்து பாஜக அடிமை, விஜய் ஒத்துக்கலை அப்படின்னா அவர் வந்து ஓகே ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்காரு, நம்ம எடுத்துக்கலாம்டா அப்படின்னு நான் பதிவு பண்ணுறேன். அவன் திரும்ப என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டான், பிஎம்சினா என்ன மாப்பிள்ள அப்படின்னு கேட்டான். அது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தி திணிப்பு ஒரு கல்வி திட்டம்டா, அதில் சனாதனம்ன்ற விஷயம் இருக்குடா, அதில் குலத்தொழில்ன்ற விஷயத்தை கொண்டு வந்து திணிச்சிருவான்டா நம்மக்கிட்ட அப்படின்றேன். குலத்தொழில்னா மாப்பிள்ள அப்படின்னா அப்புறம் எளிமையாக புரிய வச்சேன். இல்லைனா இப்போ எங்கள் அப்பா ஜூஸ் கடை வச்சிருக்காருன்னா நானும் ஜூஸ் கடை வைக்கணுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வருவாங்கடா அப்படின்னு சொல்கிறேன். அது ஒன்றும் தப்பு இல்லையே மாப்பிள்ளன்றான். இவங்களுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியல, இவங்களுக்கு இந்தி திணிப்புன்ற விஷயம் இவங்களுக்கு புரியலை, ஹிந்தியில் பேசுனா அது இந்தியன் லாங்குவேஜ்ன்றானுங்க. எந்த ஒரு அரசியல் தளத்துலையும் எந்த ஒரு அரசியல் கட்சியும், அது குறிப்பாக தேசிய கட்சிகள் யாருமே தமிழ்நாட்டில் ஹிந்தியில் ப்ரெஸ் மீட் கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும். எங்கேயாவது வடக்குலேருந்து எவனா ஒருத்தன் வருவான், அவனுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னா அவன் ஒன்று இங்கிலீஷில் பேசுவான் இல்லை ஹிந்தியில் பேசிட்டு போயிடுவான். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் யாருமே இது வரைக்கும் ஹிந்தியில் தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ரெஸ் மீட் கொடுத்தது கிடையாது. இங்கேருந்து அங்கிட்டு போனால் வேணா அங்கேருந்து ஹிந்தியில் கொடுப்பாங்க, ஏன்னா அங்கே இருக்க ஆட்களுக்கு தான் அங்கே செய்தியை கடத்துறோம்னு சொல்லி அங்கே கொடுப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 2-3 பேர், இந்த முஸ்தபா அப்புறம் இன்னும் ஒரு லேடி ஒருத்தவங்க, இவங்கெல்லாம் வந்து ஹிந்தியில் கொடுக்குறாங்க. ஏங்க ஹிந்தியில் கொடுக்குறீங்கன்னு கேட்டால், உலக அளவில் எங்கள் தலைவரை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோன்றாங்க. உலக அளவில் ஹிந்தி இருக்குன்னு இவனுக்கு சொல்கிறாங்க. இந்திக்காரங்க கூட இந்தியாவிலே ஹிந்தி தான் முதன்மை மொழின்னு பேசுவான், அதுவே நம்ம தப்புன்னு பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இவனுங்க உலக அளவில் நாங்கள் விஜயை கொண்டு போகிறதுக்காக ஹிந்தியில் பேசுகிறோம்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. எங்கே கொள்கை பிடிப்பு இருக்குன்னு தெரியல. இதனால தான் சொல்கிறோம் கொள்கைன்ற ஒரு விஷயம் வேணும்டா அப்படின்னு. இதில் போதாத குறைக்கு அதிமுக வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கானுங்க. ஏன்னா அதிமுக ஆதரவு கொடுக்கணும்? அவன் எம்எல்ஏ கொண்டு போய் அவன் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? நேற்று வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரனை போட்டு கண்டமேடி திட்டிருப்பீங்க, அடிச்சிருக்கீங்க, உதைச்சிருக்கீங்க, கேவலமாக பேசியிருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. இன்னைக்கு திடீர்னு அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு இல்லை அவன் வீட்டில் வேற ஏதோ ஒரு விஷயங்கிறதுக்காக உனக்கு பசி எடுக்கிறதுக்காக அவன் வீட்டில் போயிட்டு வெக்கமே இல்லாமல் சோறு கேட்டு போயிட்டுன்னா அதுக்கு பேர் பிச்சைன்னு தான் அர்த்தம். புரியுதா? அதுக்கு பேர் பிச்சைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு 108 சீட்டை தாவேக்கா வாங்கி வச்சுக்கிட்டு பாஜக எதிர்க்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்குல்ல. இதே இடத்துல உண்மைக்குமே சொல்கிறேன், இப்படி இதெல்லாம் நான் பேசுவேனான்னு கூட என் கனவுல எதிர்பார்க்கல. இந்த இடத்துல திமுக இருந்திருக்கு, ஒரு 108 சீட்டை வாங்கி திமுக இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா
இல்ல அதிமுகவே வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா 2 பேரும் ஆளுநரை வச்சு செஞ்சு அனுப்பியிருப்பாங்க. அதிமுக 10 வருஷமா பிஎம் ஸ்ரீ திட்டத்தை உள்ள கொண்டு வரல. திமுகவும் 5 வருஷமா பிஎம் ஸ்ரீ திட்டத்தை உள்ள கொண்டு வர விடல. ஆனா விஜய் அவர்கள் ஒருவேளை வேற வழியே இல்லாம கொண்டு வந்தாருன்னு வையி, அத்தோட விஜய் சொல்லி முடிச்சு. இந்த அரசியலாம் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆளுநர் உட்காந்து திட்டிட்டு இருக்கிறானுங்க. ஆளுநர் நியாயமா தான் சொல்றாரு. ஆக்சுவலா 118 கொண்டு வந்து பெரும்பான்மையை காமிச்சிட்டு நீ உள்ள போய்க்கப்பா, நான் உனக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றாரு. இவனுங்க இல்ல இப்பயே விடுங்க. சரி, இப்பயே விட்டு நீ அசெம்பிளிக்கு போனதுக்கு அப்புறம் பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னா, நம்பிக்கையில்லாத தீர்மானம் எதிர்கட்சிகள் கொண்டு வந்தாங்கன்னா ஆட்சி கலைக்கப்படும். நீங்களாம் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க அசெம்பிளிக்கு போய் நிரூபிச்சுப்போம். இங்கே நிரூபிக்க முடியலன்னா அசெம்பிளிக்கு போய் எப்படி நிரூபிப்ப? ஏண்டா உங்க கட்சி தலைவரே அமைதியா இருக்காரா, நீங்களாம் ஏன்டா கத்திட்டு இருக்கீங்க? இதனாலதான் உங்களை தற்கூரின்னு சொல்றாங்க. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஆனா என்னன்னா, கொஞ்சம் கூட பேசிக் அரசியல் தெரியாம, கொஞ்சம் கூட இங்க என்ன நடக்குதுங்கிறது ஒரு புரிதல் இல்லாம, அடிப்படை சட்டத்திட்டங்கள் என்னன்னு தெரியாம நீங்களாம் வாழ்னு கத்துக்கிறீங்களே, இதை முதல்ல நிப்பாட்டுங்க. இதனாலதான் உங்களை எல்லாரும் தற்கூரின்னு சொல்றான். ஒண்ணு நீங்க லேர்ன் பண்ணணும், அதையும் பண்றது இல்லை. உடனே வந்து நம்ம கிட்ட நீங்களாம் பெரிய இன்டெலெக்சுவல் புளுத்தி தானே பேச வேண்டியது. டெஃபினட்டா உங்க முன்னாடி எல்லாம் நாங்க இன்டெலெக்சுவல் புளுத்தி தான்டா. அரசியல் வரும்போது உங்களுக்கு பேசிக் கூட நீங்க கத்துக்கலடா. ஒரு பேசிக்கா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு சம்பளம், இன்னைக்கு விஜய் சிஎம் ஆனார்னா சிஎம் அப்படின்ற அந்த போஸ்டிங்ல இருக்கிற நபருக்கு எவ்வளவு சம்பளம்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏண்டா, கொள்கைன்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் நாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் யாரு வேட்பாளர்னு பார்த்து அவங்கள தேர்ந்தெடுத்து ஓட்டு போட நம்ம பதிவு பண்றோம். ஆனா நீங்களா என்ன தெரியுமா பண்றீங்க, யாருன்னே தெரியாதவன ஓட்டு போட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் அரசியல் புரட்சின்ற. இது ஆக்சுவலா அரசியல் புரட்சி இல்லப்பா, இதுதான் தற்குறித்தனம்ன்றது. யாருன்னே தெரியாதவன் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுறல, இதுதான் தற்குறித்தனம்ன்றது. பைத்தியம் மட்டும்தான் என்ன வேணாலும் பண்ணும், மூளை யோசிக்காது, என்ன வேணாலும் பண்ணும். அதனாலதான் உங்களை தற்குறின்றோம். அதனாலதான் உங்க முன்னாடி நாங்களாம் இன்டெலெக்சுவல் புளுத்திகளா தெரியுறோம். அதில் ஆக்சுவலாக நான் பெருமைப்படுறேன். தற்குறியா இருக்கிற நீங்க தான் முதல்ல அசிங்கப்படணும். கொஞ்சமாவது கத்துக்குவோங்கடான்னா நம்மளை உட்காந்து கடிச்சிட்டு இருக்கிறானுங்க. நீ வந்து திமுகவுக்கு ஆதரவு இறங்கிட்டேன்னு. ஏண்டா நீ அவங்ககிட்ட ஆதரவு கேட்டு போய் நிக்கிற, உனக்கு அதெல்லாம் வெக்கமா இல்லை? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிறேன்னு எவனா நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டா என்ன பண்ணுவேன்? நீங்க ஆதரவு கேட்டு அவங்ககிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதெல்லாம் தப்புன்னு தெரியல. நான் திமுகவுடைய அரசியலை பார்த்து வியந்து போறேன். டேய் என்னடா ஓஜி அப்படின்ற மாதிரி எனக்கு நான் வியந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன். இவனுக்கு சொல்றாங்க நீ திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டேன்னு. சரி, இப்ப நான் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டேனே வையி, இப்ப திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட தான் நீ ஆதரவு கேட்கிற. அவங்க எல்லாம் வந்து ஸ்டாலின் சொன்னா நாங்க வந்து தாவேக்காக போவோம்னு சொல்றாங்கல்ல. இப்போ ஒருவேளை நாளைக்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் உங்க தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா ஸ்டாலின் சொல்லி தான் தெரிவிச்சிருக்காங்க. அப்ப ஸ்டாலின் போட்ட பிச்சையில தான் நீங்க ஆட்சி அமைக்க போறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? தூக்குல தொங்குவீங்களா? பூரா பேரும் நானுகிட்ட செத்துருவீங்களா? என்னடா கடுமையா இருக்கு. ஆனா செம்ம ஃபன்னா இருக்கு. எல்லா சைடும் வச்சு செய்யறாங்க. ஒரு மீம்லாம் பார்த்தேன். சிடி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை போய் பார்த்து, அண்ணே எப்படியாவது எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்கண்ணே, கார்ல் மார்க்ஸ் தெரியுமாடா, நான் போற வழியில படிச்சுக்கிறேனே, நீ ஓகே மட்டும் சொல்லணே அப்படின்லாம் போட்டு வச்சிருக்கிறானுங்க. சிடிக்கு கார்ல் மார்க்ஸுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் 1ஆம் நம்பர் RSS வாதி. திருப்பரங்குன்ற விஷயம் இந்த தேர்தலுக்கு, இந்த ஒருவேளை விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்க, அந்த திருப்பரங்குன்றன்ற ஒரு விஷயத்த வச்சு பாஜகவும் திமுகவும் தாவேக்காவும் உருட்டி பிரட்டி என்னென்ன அக்கப்போர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பொறுத்து இருந்து பாருங்க. தாவேக்காவுக்கு பதில் சொல்லவும் முடியாம, முருகன் நிலைப்பாடு எடுக்க முடியாம, இங்க முஸ்லிம் நிலைப்பாடு எடுக்க முடியாம கதறி சாவ போறீங்க. இதுக்கும் காரணம் வந்து திமுக பாஜகன்னு பேசிட்டு இருப்பீங்க. இதுக்கு தான் நம்ம சொல்றோம் கொள்கைன்ற ஒரு விஷயம் வேணும்பா. கொள்கைன்னு ஒரு விஷயம் இருந்தா ஒண்ணு லெஃப்ட் இல்லைன்னா ரைட், ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும். மையத்தில் நிக்கிறேன்னு கமல் மாதிரி வந்தா ஒண்ணுமே இல்லாம தூக்கி குப்பையில் எறியப்படுவீங்க. அதுக்கு மிகவும் முக்கிய உதாரணம் கமல் தான். கொள்கை வேணும். கொள்கைன்னு ஒரு நிலைப்பாடு நமக்கு இருந்தாதான் நம்ம இங்க வந்து ஆட்சி செய்ய முடியும், அரசியல் பண்ண முடியும். அரசியல் பண்றது அப்படின்னா ஆட்சியில உட்காந்து நிர்வாகத்தை வகிக்கிறது கிடையாது. அரசியல் அப்படின்றது நிர்வாகத்துல இல்லாட்டி கூட நீங்க அரசியல் பண்ணணும். ஒண்ணு மக்களுக்காக பண்ணணும், உங்க சுயநலத்துக்காக பண்ணணும், உங்க கட்சிக்காக பண்ணணும்,
எதிர்க்கட்சியை எப்படி அடிக்கணும்னு பண்ணணும், எதிர்க்கட்சியை நல்லபடியா நிர்வாகம் பண்றதுக்காக அரசியல் பண்ணணும், எல்லாமே அரசியல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கு. அரசியலுக்கு வந்துட்டார் விஜய், அதனால சிஎம் ஆனார் தான் அவர் அரசியல் பண்ண முடியும்னா அது பேரு சோம்பேறித்தன அரசியல். நடக்கிறத பொறுத்து பார்ப்போம். பல பல ஃபன் காத்துக்கிட்டு இருக்கு. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும்